இப்ப நடந்துட்டு இருக்க வார்னால நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோல்டோட பிரைஸ் ஏறுது இறங்குது, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறுது இறங்குது. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமா, நம்ம மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. ஈவன் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, பர்சனலா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்க இப்பதான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின முக்கியமா ட்ரேடிங் பத்தின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பிகினர்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ள பதிவுகள் எல்லாத்தையுமே நம்ம பதிவிட்டுட்டு வரோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்ப வாங்க நேரத்தை கடத்தாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இதுதான் நம்ம நிப்டி சார்ட். இந்த சார்ட்டை பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், மார்க்கெட் ரொம்ப 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 அன்பிரடிக்டபிளா இருக்கு. இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் பாருங்க. கடந்த ஒரு 10 நாள்ல நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கறத காட்டுறேன் பாருங்க. நேத்திய மார்க்கெட்டே ஒரு கேப் டவுன், அதுக்கு முன்னாடி ஒரு கேப் அப், அதுக்கு முன்னாடி கேப் டவுன், அதுக்கு முன்னாடி கேப் டவுன், அதுக்கு முன்னாடி கேப் அப், கேப் அப், கேப் டவுன், கேப் டவுன், கேப் டவுன். பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நாளைக்குள்ள எத்தனை டைம் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு, எத்தனை டைம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுவே நம்ம ப்ரீவியஸா எங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா, 26ஆம் தேதி பிப்ரவரியில இருந்து. இப்போ நம்ம மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். நம்ம மார்க்கெட் வர்சஸ் இப்ப நடந்துட்டு இருக்க வார், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இது ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நம்ம மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்குங்க. அண்ட் வர்சஸ் வார் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அன்சர்டைனா இருக்கு. அதாவது இது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், ட்ரம்ப் தான். எதனால அப்படின்னா யூஎஸோட டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா, ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு சீரியஸா பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா நடந்துட்டு இருக்கு, புதுசு புதுசா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க மெயினான விஷயம் என்ன, ஈரான் ஒரு சைடு, இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு சைடு. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பிளாக் பண்றாங்க. அந்த இடத்த நாங்க ஓபன் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுலதான் மேஜரான ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஷிப்ஸ் எல்லாமே அந்த வழியை தாண்டி தான் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும். ஸோ அந்த ரூட்டை அவங்க பிளாக் பண்றாங்க. ஸோ இது மெயினான விஷயம். நெக்ஸ்ட் பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கா அடிக்கிறாங்க, இஸ்ரேல் அடிக்கிறாங்க, ஈரான் திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் நம்ம மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அன்சர்டனா இருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, உலக மார்க்கெட் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் இந்த சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எதனால அப்படின்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியறதே இல்லை. அண்ட் ஸ்டாக்ஸ்ல நம்ம ட்ரேட் எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே 100% அக்யூரேட்டா இருக்கும். ஆனா நம்ம மார்க்கெட் கண்டிஷன் இப்ப நல்லா இல்லாததுனால நம்ம ஸ்டாக்ஸ்லயுமே ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் முழுக்க முழுக்க நிப்டில மட்டும்தான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நமக்கான என்ட்ரியுமே சரியா கிடைக்கிறது இல்ல. இப்ப காமனா எல்லாருக்குமே இருக்க தாட் ப்ராசஸ் என்னன்னா, இப்ப டேஸ் போய்கிட்டே இருக்கு, நம்மளால சரியா ட்ரேட் எடுக்க முடியறது இல்ல. ட்ரேட் எடுத்தாலும் நம்மளால மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியறது இல்ல. ஸோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. அண்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. இது ஒரு விஷயம். சரிங்களா, அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அதெல்லாமே நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபால் நடக்குது அப்படின்னா தொடர்ந்து ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா ஒரு இடத்துல அது நிற்கும், அது எல்லாமே சரியாகும். அப்படி சரியானதுக்கு அப்புறம் ஒரு மூவ் கொடுக்கும் பாருங்க, அப்படியே ராக்கெட் மாதிரி மேல போகும் மொத்த மார்க்கெட்டுமே, எல்லா ஸ்டாக்ஸுமே சரி, நம்ம இண்டிசஸுமே சரி, அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான மொமெண்டம் கொடுக்கும். இதெல்லாமே சரியானுச்சு அப்படின்னா. சரிங்களா, ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நான் எதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டும் சரி, நம்ம ஸ்டாக்ஸும் சரி, நிஃப்டி சரி, எல்லாமே வந்து அதுக்கு தனியா வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஃபாலோ ஆகல. இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்குக்குன்னு தனியா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஃபாலோ ஆகல. மொத்தமா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, மொத்தமா ஃபாலோ ஆகுறதுனால எல்லா அசெட்ஸும் சரி, ஸ்டாக்ஸும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, எல்லா அசெட்ஸுமே கம்மியான பிரைஸ்ல நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்மே நம்ம சைட்ல இருந்து வரல. இது வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க நியூஸ் பேஸ் பண்ணி அண்ட் வார்னால தான் நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஸோ இப்படி ஃபாலோ ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸோட பிரைசஸ் தான் ஃபாலோ ஆகுமே தவிர அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வரைக்குமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளா இதை புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு சரிங்களா? உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் கூட மேல வர ட்ரை பண்ணியிருக்கா. அண்ட் இங்கேயும் பாருங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் கூட மேல வர ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் அகைன் இந்த இடத்துல நான் கீழே நல்லா காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் மேல வந்திருக்கு. திருப்பி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் மேல வந்திருக்கு. திருப்பி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் மேல வரதுக்கு தான் ட்ரை பண்ணுது. புரிஞ்சா? நம்ம மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க கேப் டவுனா மேல வந்திருக்கா. திருப்பி நேற்றைய மார்க்கெட்ல கேப் டவுனா இருந்தாலுமே நம்ம மார்க்கெட் மேல வந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் ஃபண்டமெண்டலா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால யாருமே பயப்பட வேணாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஃபண்டமெண்டலா எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கப்ப இன்னும் ஃபால் ஆகட்டும். ஃபால் ஆகுறப்ப நமக்கு கம்மியான பிரைஸ்ல எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனாலதான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த இடத்துல நான் வந்து வருத்தப்படவே இல்லை. இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிட்டு இருக்கு, டேஸ் வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு நாள் கூட நான் வந்து வருத்தப்படலைங்க. நான் வந்து இன்னுமுமே ஃபாலோ ஆகட்டும், இன்னுமுமே பிரைஸ் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல யாருமே பேனிக் ஆகாதீங்க. இந்த மாதிரி ஃபால் நடக்குதா அப்படின்னா இது நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நெகட்டிவா எடுக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவா எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். நீங்க பாசிட்டிவா யோசிக்க யோசிக்க உங்களோட தாட்ஸுமே பாசிட்டிவா இருக்கும் அண்ட் உங்களோட டெசிஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் இப்போ ஃபால் ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து யாருனாலுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நான் ப்ரீவியஸா ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போதைக்கு எந்த ஒரு டெக்னிக்கல்ஸுமே உங்களுக்கு வேலை செய்யாது. மார்க்கெட் முழுக்க முழுக்க நியூஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. எதனால அப்படின்னா நியூஸை பொறுத்து மூமெண்டம் கொடுக்கறதுனால டெக்னிக்கல்ஸ் இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. எப்போ இதெல்லாமே சரியாகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு டெக்னிக்கல்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அப்படி இருந்தாலும் கூட நமக்கு ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இன்னுமுமே ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு சரிங்களா? ஸோ இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்டேட்டடா இருங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதனால மொமெண்டம் இந்த மாதிரி கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணினீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷன்ஸுமே எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள வந்தது பணத்தை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், பணத்தை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலும் ரொம்பவே கவனமா யோசிச்சு தெளிவா முடிவெடுங்க. அண்ட் ஆல்சோ மார்க்கெட்ல ஸ்டே அப்டேட்டட். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். 21,770 வரைக்கும் வரலாம். இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் ஏப்ரல் மாசம் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிஃப்டி எங்க இருந்துச்சோ இப்போ அதே லெவல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட்டு. ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு சரியாகுமா, இந்த நியூஸஸ் எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வார் வந்து சரியாகும். அதர்வைஸ் இது வந்து நீண்டிக்கிட்டே தான் போகும். அண்ட் ட்ரம்ப்புமே பாத்தீங்க அப்படின்னா அவரோட சைட்ல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கவனமா இருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல யாருமே மன வருத்தத்துக்கு உள்ளாக வேண்டாம். எல்லாமே வந்து பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. பாசிட்டிவா இருக்க இருக்க உங்களோட மைண்ட் செட், உங்களோட தாட்ஸ் எல்லாமே நல்லபடியா மாறும். உங்களோட டெசிஷன்ஸ் சரியா இருக்கும் சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த பதிவுமே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ, ரொம்ப வருத்தத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அண்ட் நான் திருப்பியுமே சொல்றேன், நம்ம மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. நம்ம மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஆனா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், நியூஸஸ் இதெல்லாமே நம்ம மார்க்கெட்டை
கீழே தள்ளிட்டு இருக்கு. சரிங்களா? இதெல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நம்மளோட மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். எதனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம மார்க்கெட்ல கண்டிப்பா நடக்கும். ஒரு பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி எடுக்கும். ஸோ இதுதான் வந்து வரலாறுலையுமே நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இதெல்லாமே சரியாகட்டும். சரியானதுக்கு அப்புறம் நம்ம நல்ல ஒரு பொசிஷன்ஸை கேரி பண்ணலாம். நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இப்போ இருக்கிறத விட ஃபியூச்சர்ல கண்டிப்பா மாறும். சரிங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷன்ஸுமே எடுக்க வேணாம். அண்ட் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா என்ன வேணா ஆகலாம். உங்களோட கேபிட்டலே காலியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். புதிய புதிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவான மைண்ட் செட், ஒரு ஐடியா எல்லாமே தெளிவா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சேனலோட லிங்க் வந்து மெயின் பேஜ்ல இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.